BlackRock கடவுள் இந்த பூமியில் இருக்காரான்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க இருக்கா இருப்பா அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் டெவில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. டெவிலினுடைய உண்மையான சக்தி என்ன தெரியுமா? நான் இருக்கேன் அப்படிங்கிறத யாருமே நம்பக்கூடாது, நான் இல்லை அப்படிங்கிறத எல்லாருமே நம்பிட்டு இருப்பாங்க, அதுதான் என்னுடைய பலம் அப்படின்னு சொல்லி டெவில் சொல்லும். அந்த மாதிரி BlackRock நம்ம என்ன பார்த்தாலும் எதை எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி BlackRockனுடைய ஒரு குட்டி ஷேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல் பாகத்தில் BlackRock பற்றி தெரிஞ்ச உடனே 1000 கேள்விகள் உங்கள் மண்டைக்குள்ள ஓடி இருக்கும். ஏன் BlackRock மேனேஜ்மெண்ட் டீமை ஜெலன்ஸ்கி அவர்கள் பார்க்க போனார்? விக்கி அதனுடைய பதிலை கடைசி வரையிலும் சொல்லவே இல்லை. எலன் மஸ்க் அவர்களுக்கும் BlackRockக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? இவ்வளோ பெரிய நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா இந்த நிறுவனத்தினுடைய CEO தானே உலகின் நம்பர் 1 பணக்காரராக இருந்திருக்க வேண்டும். அமெரிக்காவை கைக்குள்ளே போடுற அளவுக்கு BlackRock கிட்ட பணம் எங்கிருந்து வந்துச்சு? BlackRock அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பணத்தை மட்டும்தானே வச்சுருக்காங்க. வெறும் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியால் இந்த உலகத்தில் பலவிதமான டெசிஷன் மேக்கிங்கில் இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியுமா? இந்த கேள்விகள் அவங்க மனசில் இருந்துச்சுன்னா முதல் பாகத்தை விட இரண்டாவது பாகம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இறங்கி போக போகிறோன்னு சொன்னோம். ஆனால் மூணாவது பாகமும் இருக்கே, இது BlackRock பாகம் 2. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். BlackRock அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆழமாக நம்ம போனோம்னா அதை ஈஸியாக இது கான்ஸ்பிரசின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. ஸோ அவ்வளோ ஆழமாக செகண்ட் பார்ட்டில் நம்ம போக போகிறது கிடையாது. இதில் நிறைய ப்ரூஃப், அந்த ப்ரூஃபுக்கு இணையான பலவிதமான கனெக்டிங் த டாட்ஸ், இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இந்த BlackRock அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸ், இந்த BlackRock அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த இண்டஸ்ட்ரி கூட இவங்க ஷேர் ஹோல்டராக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆயில், கேஸ், டெக்னாலஜி, ரீட்டைல், பிக் பேங்க்ஸ், ஹெல்த் கேர், வெப்பன் மேனுஃபேக்சரிங், இதே மாதிரி இன்னும் பல இண்டஸ்ட்ரியில் இந்த BlackRock ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்காங்க. மோஸ்ட் பவர்ஃபுல் கார்ப்பரேட் அக்ராஸ் த பிளானட், ரொம்ப பவர்ஃபுல் கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் BlackRock. வேன்கார்ட்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், அதை வரும் நாட்களில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது BlackRock அப்படிங்கிறத மட்டும்தான். இந்த BlackRock எந்தெந்த இடத்துல ரொம்ப பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியை தான் நம்ம பார்த்தோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு 6 பில்லியன் அளவுக்கான அமௌண்ட்டை சிவிலியன் கன் மேனுஃபேக்சரிங் அண்ட் ரீட்டைலிங் அப்படிங்கிறதுல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கன் கல்ச்சர் அமெரிக்கா மேற்குலக நாடுகளில் ரொம்ப கூடுதலுக்கு இந்த சிவிலியன் கன் மேனுஃபேக்சரிங்கில் BlackRockனுடைய ஷேர் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறதுல மறுக்க முடியாது. நிறைய பேர் BlackRockக்கு ஆதரவாக இங்கே களமாடுவதை என்னால் பார்க்க முடியுது. சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விக்கி நீ சொல்கிறது தப்பு, நண்பர்கள் தான், அவங்களும் டிபி ட்ரூப்ஸ் தான், நீ சொல்கிறது தப்பு விக்கி, BlackRock அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு அசட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம், அவ்வளோதான். அந்த ஃபண்ட் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா மக்களுடைய பென்ஷன் ஃபண்டாக இருக்கும். மக்கள் அவங்களுக்கு தேவையான ஃபண்ட் ஏதாவது மாற்றி வச்சுருப்பாங்க, அதை கவர்மெண்ட்டை போட்டிருப்பாங்க, அந்த கவர்மெண்ட் அந்த ஃபண்டை யாருக்கு கொடுத்துருப்பாங்க? BlackRock கொடுத்துருப்பாங்க. இப்படி மக்களுடைய வரி பணம் தான் எங்கே போகுது? BlackRockக்கு போகுது. அதை மேனேஜ் பண்ண வேண்டியது மட்டும்தான் BlackRock நிறுவனத்தினுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அது மட்டும்தான் வேலையா அப்படின்னு பார்த்தா பணம் மக்களுடையது தான். லாபம் மக்களுக்கு போகுதா என்று பார்த்தால் அதுதான் இங்கே கிடையாது. இந்த BlackRock நிறுவனத்தினுடைய ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது இந்த BlackRock நிறுவனம் எல்லா பெரிய நிறுவனங்களுடைய ஷேர் ஹோல்டராக இருக்காங்க. ஆனால் இந்த BlackRock நிறுவனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் ரொம்ப முக்கியமான எலைட் குரூப்ஸ் மட்டும்தான். அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இந்த BlackRock எங்கே சொல்லும்? பல அமைப்புகளிடம், பல நிறுவனங்களிடம் சொல்லும். அதாவது இந்த உலகத்தில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி BlackRock, அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் தான். ஃபாக்ஸ் அப்படிங்கிற ஒரு செய்தி ஊடகத்தை நம்ம பார்த்தோம். அதில் டக்கர் கர்ல்சன் அப்படிங்கிறவரை பற்றி இந்த உலகமே ரொம்ப பெரிய அளவில் பேசிச்சு. அதற்கான காரணம் என்ன?
ஜெலன்ஸ்கி அவர்கள் கூட BlackRock நிறுவனம் போட்டிருக்கிற ஒப்பந்தங்களும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளும் டக்கர் கர்ல்சன் அப்படிங்கிறவர் வெளியில கொண்டு வரார். அப்படி வெளியில கொண்டு வரும்போது ஃபாக்ஸ் அப்படிங்கிற அந்த செய்தி ஊடகத்தினுடைய பெரிய ஷேர் BlackRock கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறதும் டக்கர் கர்ல்சன் அவர்களுக்கு தெரியும். ஒரு கட்டத்தில் டக்கர் கர்ல்சன் அவர்கள் மீது ஒரு வழக்கை தொடர்ந்து ஃபாக்ஸ் அப்படிங்கிற அந்த ஊடகத்திலிருந்து வெளியேற்றுகிறார்கள். இது உலகெங்கிலும் பேசு பொருளா மாறுது. அப்படி அவங்களுக்கு யாரை பிடிக்கிறாங்களோ அவங்கள பேச வைப்பாங்க, யாரை பிடிக்கலையோ அவங்களுடைய குரவலையை நெறித்து பேச விடாமல் செய்வார்கள். இதை எல்லாத்தையும் செய்யறது யார் தான்? இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது BlackRockல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள். சரிப்பா, இந்த உலகத்தில் அதிகமாக நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? நீங்கள் நான்லாம் கிடையாது. பெரிய பெரிய பிரசிடென்ட்ஸ், பெரிய பெரிய விஞ்ஞானிகள், இயற்கை ஆர்வலர்கள் எல்லாரும் பேசுகிறது எதை பற்றி? வேறு எதை பற்றியும் இல்லை, கிளைமேட் சேஞ்சை பற்றி. சீக்கிரமாக கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு முடிவை கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறத பற்றி. அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்சில் யார் பெரிய அளவு ஷேர் ஹோல்டராக இருக்காங்க? அது உங்களுடைய பார்வைக்காக கிட்டத்தட்ட 36 பில்லியன் அளவுக்கான அமௌண்ட்டை மிலிட்ரி வெப்பன் கம்பெனியில் மட்டும் ஷேராக வாங்கியிருக்காங்க இந்த BlackRock. ஒரு சில நிறுவனங்கள்கிட்ட தான் நான் சொல்கிறேன். இந்த 36 பில்லியன் அப்படிங்கிறது ஒரு சின்ன பர்சன்டேஜ். இதை விட கூடுதலான தரவுகள், இன்னும் அதிகப்படியான தரவுகளுடன் பாகம் 3ல் நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி நியூயார்க் சிட்டி போலீஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது. இந்த நியூயார்க் சிட்டி போலீஸ் ஃபவுண்டேஷனுடைய டோனர், மேஜர் டோனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே BlackRock நிறுவனம் தான். அந்த காவல்துறை அதிகாரிகள் அவங்களுக்கு தேவையான உதவிகள், அவங்களுக்கு தேவையான மென்பொருட்கள், அவங்களுக்கு தேவையான ஹேக்கிங் டிவைசஸ், இது எல்லாத்தையும் கொடுப்பது யார் தான்? இதே BlackRock நிறுவனம் தான். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு பிக்கெஸ்ட் ஃபாசில் ஃபியூல் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத நீங்கள் எடுங்க. அந்த போர்ட்ஃபோலியோவை எடுத்தீங்கன்னா அதில் மிக முக்கியமான நிறுவனங்களாக எக்ஸான் மொபைல் வரும், செவ்ரான் வரும், அதே மாதிரி கொனோகோ பிலிப்ஸ் அப்படிங்கிறது வரும், மேரத்தான் பெட்ரோலியம் வரும். இதில் எல்லாத்தையுமே மிக முக்கியமாக அவங்களுடைய பங்குகளை வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே BlackRock அப்படிங்கிற நிறுவனம் தான். அது மட்டும் இல்லாமல் அரம்கோல, சவுதி அரேபியாவினுடைய அரம்கோல ஒரு 15.5 பில்லியன் அமௌண்ட் அப்படிங்கிறத பங்கு வர்த்தகம் வழியாக வாங்கியிருக்கிறார்கள் இந்த BlackRock நிறுவனம். சரிப்பா, இதெல்லாம் ஆயில் இண்டஸ்ட்ரியில் சொல்லிட்டு இருக்க, நிலக்கரியில் BlackRock அப்படின்லாம் விளையாடாதுப்பா. ஏன்னா நிலக்கரி தான் கீழே விழுந்துட்டு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ஆச்சு அப்படின்னு கேட்டால் தவறு. வேர்ல்டு பிக்கெஸ்ட் இன்வெஸ்டர் இன் த கோல் இண்டஸ்ட்ரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா BlackRock தான். கடைசியாக போன வருஷம் தான் ஒரு 34 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கோல் மேனுஃபேக்சரிங் இல்லாட்டி கோலை மைனிங் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு. ஒட்டுமொத்தமாக 109 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை யார் செஞ்சிருக்காங்க? BlackRock நிறுவனம் செய்திருக்கிறது. 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் அதானி குரூப்பில், அதாவது கோல் மைன் ப்ராஜெக்ட் இன் ஆஸ்திரேலியா, அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கோல் மைனிங்காக BlackRock அதானி குரூப்பிடம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நடத்தியிருக்காங்க. இந்த ஆஸ்திரேலியன் ப்ராஜெக்டை கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான நிறுவனங்கள் மறுத்தது. எங்களுக்கு வேண்டாம், இதனால் நிறைய பிரச்சனைகள் வரும், ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் BlackRock, அதானி இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ஒரு மைனிங் ப்ராஜெக்ட் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2015லேருந்து 2019 வரை நிறைய விஞ்ஞானிகள், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய நிறைய கம்பெனிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுகளை வெறுத்தது, ஒடுக்கியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே BlackRock நிறுவனம் தான். ஒட்டுமொத்தமாக மக்களுடைய கோபம். இன்னைக்கு நமக்கு வேணா இது புதுசாக இருக்கலாம் BlackRock அப்படிங்கிற நிறுவனம், ஆனால் வெளிநாடுகளில் BlackRock நிறுவனத்தை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பாய்காட் BlackRock அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை 3 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குறாங்க. எந்த ஒரு இனிஷியேட்டிவாக இருந்தாலும் சரி, கிளைமேட் சேஞ்சுக்கான இனிஷியேட்டிவாக இருந்தால் அதை தடுக்கிறது இந்த BlackRock. உடனடியாக BlackRockை பாய்காட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அந்த குரல் வந்த உடனே ரொம்ப அவசரமாக நாங்கள் தான் கிளைமேட் சேஞ்சினுடைய முடிவை எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய குண்டை நம்ம மனசுல, நம்ம தலையில கொண்டு போடுது BlackRock. சொல்லப்போனா என்விரான்மெண்டா இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய அமைப்புகளின் தலைமையில் இருப்பது இப்போது BlackRock நிறுவனத்தினுடைய மேனேஜ்மெண்ட் டீம் தான். ஸோ நம்முடைய எதிர்காலம் BlackRock தீர்மானிக்கிற வகையில் தான் இருக்க போகிறது அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கலாம். BlackRockை பொறுத்த வரைக்கும் அவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க. அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் மினிஸ்டர்ஸ், எல்லா நிதியமைச்சர்கள், எந்த நாடாக இருந்தாலும் சரி, அத்தனை நாட்டு நிதியமைச்சர்களும் இந்த BlackRockனுடைய அட்வைஸ் அப்படிங்கிறத கேட்பாங்க. பிக் இன்வெஸ்டர்ஸ் லைக் ஸ்டேட் ஃபண்ட்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் ஃபவுண்டேஷன், இவங்க எல்லாத்துக்குமே அட்வைஸ் கொடுத்து அவங்க எல்லாத்தினுடைய பணத்தையும் ஒட்டு மொத்தமாக வைத்திருப்பது யார் தான்? இந்த BlackRock நிறுவனம் தான்.
பென்ஷன் ஃபண்டுன்னு சொல்கிறேன், இன்சூரன்ஸ் நிறுவனங்களுடைய ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறேன். இது எல்லாம் ஒரு நிறுவனத்திடம் போகுதா? இது எல்லாம் இந்த கார்ப்பரேட்டுக்கு போகுதா? ஏன் இதெல்லாம் அரசாங்கம் நடத்தலையே அப்படின்னு கேட்டால் எதையுமே அரசாங்கம் நடத்தலை. அரசாங்கமே BlackRock-இடம் அவங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிடத்தக்க சில விஷயம். கிட்டத்தட்ட கடந்த 3-4 வருடங்களில் மட்டுமே 206 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இந்த கிளைமேட்டை மோசம் செய்யக்கூடிய நிறுவனங்களில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நடத்தியிருக்காங்க BlackRock. அதே நிறுவனத்தின் கையில் நம்ம என்னவும் கொடுத்துருக்கோம். இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற முடிவை எடுக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் கொடுத்துருக்கோம். இதை தான் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சர்க்குலார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பணத்தை ஒரு நிறுவனத்திட்ட போய் நான் கொடுப்பேன், அந்த நிறுவனம் எனக்கு எதிராக சில செயல்பாடுகளை செய்யக்கூடிய வேறொரு நிறுவனத்திடம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த நிறுவனத்தை எதிர்த்து நானே போராடுவேன், என்னுடைய வரிப்பணம் அப்படிங்கிறது இங்கே வேஸ்ட் ஆக்கப்படுது, வீணாக்கப்படுதுன்னு சொல்லி போராட்டத்தில் குதிப்பேன். ஆனால் அதே வரிப்பணம் இந்த நிறுவனம் அந்த நிறுவனத்திடம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனால இந்த BlackRock போன்ற நிறுவனத்துக்கு லாபம் கிடைக்கும், எனக்கு இங்கே நஷ்டம் மட்டும் வந்துட்டு இருக்கும். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு BlackRock நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியாக ரொம்ப டாப்பாக இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சொல்லுவாங்க BlackRock நிறுவனம் திவாலாயிருச்சு. அப்போ நான் போட்ட பணம் போயிடுச்சு, நான் போராடின பணம் அதுவும் போயிடுச்சு. அப்போ நான் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். பங்கு வர்த்தகத்தினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் இவ்வளோதான். நாம் பணத்தை கொண்டு போடுவோம், பெருமுதலாளிகள் பெரிய பெரிய லாபம் சம்பாதிப்பாங்க, டக்கார்னு பார்த்தா நம்ம பணம் வேனிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, நம்ம மறுபடியும் உழைக்க ஆரம்பிப்போம். இதை யார் ரொம்ப கனகச்சிதமாக செஞ்சுட்டு இருக்காங்க? BlackRock போன்ற பெருநிறுவனங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. Phillips 66 அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய 9% ஷேர், ஆக்சிடென்டல் பெட்ரோலியத்தினுடைய 8% ஷேர், அதே மாதிரி வேலிரோ எனர்ஜி, கோனோகோ பிலிப்ஸ் இவங்களுடைய 8% ஷேர், எக்ஸான் மொபைலினுடைய 6% ஷேர். இது எல்லாத்தையுமே யார் வாங்கி வச்சிருக்காங்க? இந்த BlackRock வாங்கி வச்சிருக்காங்க. நான் சொல்கிறதுல 8%, 6% அப்படின்னு சொல்கிறது எல்லாமே மேக்ஸிமம் ஷேர். அதாவது அந்த நிறுவனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் கூடுதலாக ஷேர் வாங்கி வச்சுருக்கிறவங்க. அப்போ இந்த நிறுவனம் யாருடைய பேச்சை கேட்கணும்? கூடுதலாக யார் ஷேர் வாங்கி வச்சுருக்காங்களோ அவங்களுடைய பேச்சை கேட்க வேண்டியதாக இருக்கும். CNN-ஆக இருக்கட்டும், ஃபாக்ஸாக இருக்கட்டும், இன்னும் பல ஊடகங்களாக இருக்கட்டும், இன்னும் பல என்டர்டைன்மெண்ட் நிறுவனங்களாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே கூடுதலான ஷேரை வாங்கி வச்சிருக்கிறது யார் தான்? கண்ணை மூடி சொல்லுங்க, BlackRock அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு எழுந்த கேள்விகளுக்கான விடை கொடுக்க வேண்டிய நேரம். BlackRock அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய மேனேஜ்மெண்ட் டீமை ஏன் ஜெலன்ஸ்கி அவர்கள் பார்த்தார்? கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து, அதாவது 2022 நான் சொல்லிட்டு இருக்கேன், 2022 பிப்ரவரியில் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது தொடங்குது. உடனே செப்டம்பர் மாதத்திலிருந்து BlackRock நிறுவனமும் உக்ரைனும் பேசிக்கிறாங்க. ரொம்ப நாள் பேசிக்கிட்டே இருக்காங்க, தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. BlackRock நிறுவனத்தினுடைய தலைவர், உபத்தலைவர், அதில் ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுறவங்க எல்லாருமே ஜெலன்ஸ்கி அவர்கள் கூட பேசுகிறாங்க. டிசம்பர் மாதம் BlackRock நிறுவனத்துக்கும் உக்ரைனுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. கரெக்டாக சொல்ல போனால் உக்ரைனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமியும் BlackRock-னுடைய ஃபினான்ஷியல் மார்க்கெட் அட்வைசரி FMA சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா, யுத்தம்லாம் முடிந்த பிறகு BlackRock நிறுவனம் தான் உக்ரைனை ரீகன்ஸ்ட்ரக்ட் செய்வதற்கான பாலமாக இருக்க போகிறது. அப்படின்னா உக்ரைனை விற்க போகிறாங்க. யாருக்கு? BlackRock-க்கு. BlackRock பல நாடுகளிடம் இருக்க ஃபண்டை வாங்கி அந்த BlackRock வழியாக உக்ரைனுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது செய்யப்படும். இதுதான் அக்ரிமெண்ட். வேற யாருமே இதுக்குள்ளே வரக்கூடாது. என்னதான் நடந்தாலும் சரி, அது நஷ்டமோ லாபமோ வெளிநாடுகளுக்கு தெரியவே தெரியாது. ஒரு கட்டத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உக்ரைனை நம்பி அமெரிக்கா பணம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். பல நாடுகள் உக்ரைனுக்கு உதவுறாங்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரு செய்திகளை நம்ம வாசிச்சுக்கிட்டே இருக்கோம். இதுக்கெல்லாம் ஃபண்டு யார் கொடுக்க போறா? வேற யாருமே கிடையாது. BlackRock-க்கும் உக்ரைனுக்கும் நடந்திருக்கக்கூடிய இந்த அக்ரிமெண்ட் வழியா உக்ரைன் கொஞ்சம் கொஞ்சமா விற்கப்பட்டு வருகிறது. உக்ரைனில் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு உக்ரைன் அப்படிங்கிற நிலப்பரப்பு சாதாரண ஒரு நிலப்பரப்பாக தெரியலாம். ஆனால் அமெரிக்காவினுடைய ஃபார்ம்லேண்டை வாங்கி வச்சிருக்கிற பில்கேட்ஸுக்கு தெரியும் விவசாயம்னா என்ன, விவசாயம் இன்னும் 20 வருடங்களுக்கு பிறகு என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பில்கேட்ஸ் அவர்களுக்கு தெரியும். அப்படின்னா உக்ரைன் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 27 நாடுகளையும் ஒன்றிணைத்து 27 நாடுகளுடைய பயிர் செய்யக்கூடிய இடங்களை நம்ம அப்படியே தனியாக பிரித்தோம்னா அதில் 3ல் 1 இடம் வெறும் உக்ரைன்லேருந்து மட்டும் நமக்கு கிடைக்கும். 27 நாடுகளுடைய ஃபார்ம்லேண்ட் எங்கே இருக்குது? உக்ரைனில் இருக்குது. வரும் காலத்தில் ஐரோப்பாவுக்கு தேவையான உணவுகள் எங்கேருந்து மட்டும்தான் தயாரிக்க முடியும்?
இதே உக்ரைன்ல இருந்து மட்டும்தான் தயாரிக்க முடியும். இது யாருக்கு தெரியுதோ என்னமோ இந்த மாதிரியான கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தெரியும். நாம இன்னைக்கு என்ன ஷேர் இருக்கு, நாளைக்கு அது லாபம் வருமா அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிப்போம். ஆனால் இப்படிப்பட்டவங்க 5000 சூப்பர் கம்ப்யூட்டருடன் அவங்க ஒரு ஆஃபீஸை போட்டிருக்காங்கன்னா இன்னும் 10-20 வருடங்களுக்கு பிறகு இல்லை 50-100 வருடங்களுக்கு பிறகு என்ன நடக்கும், அதை எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றலாம், அதை எப்படி நம்முடைய ஒரு அடிமையாக மாற்றலாம் அப்படிங்கிறத யோசிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு உக்ரைனுக்கும் BlackRockக்கும் நடந்திருக்கக்கூடிய இந்த அக்ரிமெண்ட் உக்ரைனை கொஞ்சம் கொஞ்சமாக BlackRock விழுங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால உணர முடிகிறது. இதுக்கு இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லிடுறேனே. BlackRock நிறுவனத்தினுடைய ஃபண்ட் எங்கிருந்து வருது? அமெரிக்காவினுடைய டாக்ஸ் பேயர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மணி. அமெரிக்காவை நம்பி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுடைய மணி. ஸோ நேராக ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்க மக்கள் முன்னாடி பேசுகிறார். அமெரிக்க மக்கள் முன்னாடி பேசும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுடைய டாக்ஸ் பே, உங்களுடைய வரிப்பணம் அப்படிங்கிறது இன்னைக்கு சேரிட்டியாக நீங்கள் நினைக்காதீங்க. அது சேரிட்டி கிடையாது, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். It is an investment in the global security and democracy that we handle in the most responsible way அப்படின்னு சொல்றார். ஸோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டாக உக்ரைனை காப்பாற்றுவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் போடுற பணம் நாளைக்கு உங்களுக்கு இரட்டிப்பாக மாறும். BlackRock இன்னைக்கு போடுற பணம் நாளைக்கு அது இரட்டிப்பாக மாறும் அப்படிங்கிறது BlackRockக்கும் தெரியும். வேற ஒன்றுமே இல்லை. ஜெலன்ஸ்கி அவர்கள் BlackRock மேனேஜ்மெண்ட் டீமை பார்க்கறதுக்கு 2-3 தினங்களுக்கு முன்னாடி ஹிலாரி கிளின்டன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இப்போ உடனடியா புட்டின் அவர்களுடைய இந்த கோபம் இல்லாட்டி இந்த அக்ரெஷனை நம்ம என்ன செய்யலாம், ஓவர் கம் பண்ணலாம், மோர் மணி அப்படிங்கிறத உக்ரைனுக்கு கொடுக்கிறோம் என்றால் எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன்ல நின்று பெரிய அளவில் கை தட்டுறாங்க. கனடாவில் ஏதோ நடந்த ஒரு மீட்டிங், ஹிலாரி கிளின்டன் அவர்கள் சொல்கிறாங்க, இப்படி எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னும் பணம் அதிகமாக உக்ரைனுக்கு கொடுக்கப்பட போகிறது அப்படிங்கிறதுக்கான இன்டைரக்ட் மெசேஜ் தான் அது. இதெல்லாம் ஓகே விக்கி, இது என்ன ஜஸ்ட் ரஷ்யா உக்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்க, என்ன எங்கடா பாதிக்க போகுது அப்படின்னு கேட்டால் உங்களெல்லாம் பாதிக்கக்கூடிய அடுத்த செய்தியை சொல்லிடுறேன். நான் சொன்னேன், வேக்சினேஷன்லேருந்து, அதாவது மருந்து கம்பெனிகள்லேருந்து டிஃபென்ஸ் கம்பெனிகள் வர BlackRock இல்லாத நிறுவனங்களே இல்லை அப்படின்னு சொல்லி அதை பாகம் 3ல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் முடிய போகுது பார்த்தீங்களா. அப்போ இந்த ட்விஸ்ட் இருக்கணும் பார்த்தீங்களா, ட்விஸ்ட்டு. எலன் மஸ்க் அவர்கள் உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம மூளையில் ஒரு சிப்பு செலுத்த போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். டிபி ட்ரூப்ஸ் பார்க்காத நண்பர்கள் இருந்தீங்கன்னா நியூராலிங்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் நியூராலிங்க் தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4-10 காணொலிகள்கிட்ட வரும். அவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இந்த நியூராலிங்க் வழியாக என்ன செய்ய முடியும்? பார்வை இல்லாத மனிதனை பார்க்க வைக்க முடியும், தூங்காத மனிதனை தூங்க வைக்க முடியும், எந்த விதமான உணர்ச்சிகளும் இல்லாத மனிதனை உணர்ச்சிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க முடியும், நான் என்ன யோசிக்கிறேன் அப்படிங்கிறத என்னுடைய மூளை அப்படி யோசிக்கிறதுக்கு முன்னாடி அதை கம்ப்யூட்டரில் பார்க்க முடியும். இது எல்லாமே நியூராலிங்க் செய்யும்பா. இந்த நியூராலிங்குக்கு எவனாவது ஒருத்தன் ஒப்போஸாக இருக்கணும்ல, எவனாவது ஒருத்தன் ஒரு எதிரியாக இருக்கணும்ல, அது வேற யாரும் கிடையாது. அதில் ஒரு நிறுவனம் BlackRockனுடைய நியூராடெக் அப்படிங்கிற நிறுவனம் தான். நியூராடெக்கா புதுசாக இருக்கே விக்கி? நியூராடெக்கே புதுசாக இருந்துச்சுன்னா உதா அரே அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த உடா அரே அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை. எலன் மஸ்க் அவர்கள் நம்ம மூளையில் இந்த BCI அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பிரைன் சிப் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இந்த உட்டா அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் சில விஞ்ஞானிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த உட்டா அரே அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 100 சேனல்ஸ் பெர் டிவைஸ். ஒரு டிவைஸை நம்ம அப்படியே செலுத்திட்டோம்னா 100 சேனல் வழியாக நம்முடைய மூளையில் என்னென்ன நடந்துட்டுருக்கு, அதனுடைய நியூரான் சிக்னல்ஸ் என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுலேயே மிக முக்கியமான டிவைஸ். மனித மூளையில் இருக்கக்கூடிய சக்திகள், மனித மூளையினுடைய அந்த எனர்ஜி, இது எல்லாத்தையுமே யாரால் கேப்சர் பண்ண முடியும்? இந்த உட்டா அரே அப்படிங்கிற டிவைஸால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இந்த உட்டா அரே வழியாக நியூரல் சிக்னல்ஸ் அப்படிங்கிறத 100 சேனல் வழியாக நம்மளால் ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம். இதை FDA, அமெரிக்காவினுடைய ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. யாருக்கு இந்த கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? BlackRock நிறுவனத்துக்கு. இதனால் வரையிலும் 50க்கும் அதிகமான நபர்களுக்கு இந்த உட்டா அரே அப்படிங்கிற டிவைஸ் அவங்களுடைய மூளையில் சொருகப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 30,000 தினங்கள் இந்த உட்டா அரே அப்படிங்கிறத உங்களுடைய மூளையில் செலுத்தலாம். அதனால் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை அப்படிங்கிற ஒரு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டும் இப்போ BlackRock நிறுவனத்திடம் இருக்கிறது. 2004 ரகசியமாக இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. 2020, 21, 22 இந்த காலகட்டத்தில் இதற்கான லைசன்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. லாங் டேர்மாக இதை செய்யலாம், மனித மூளைகளில் இதை பொருத்தலாம். டிப்ரெஷனாக இருக்கக்கூடிய மனிதர்கள் BlackRock கிட்ட போய் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் மூளையில் ஒரு கருவி செலுத்தப்படும். அந்த கருவி வழியாக உங்களுடைய நியூரல் சிக்னல்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் மிகப்பெரிய அளவில் மாற்றியமைக்கப்பட்டு உங்களுடைய டிப்ரெஷன் எல்லாமே சூப்பராக மாறிடும். தண்ணி அடிக்க வேண்டாம், கஞ்சா அடிக்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம்.
ஒரு சிக்னல் நியூராலிங்க். இந்த உலகத்தில் 80% மக்கள் டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆய்வு. டிப்ரெஷனை போக்குவதற்காக நாங்கள் டிவைஸை கண்டுபிடிச்சிட்டோம் சொல்கிறது இன்னொரு ஆய்வு. எல்லாத்தையும் செஞ்சது ஒரே நிறுவனம். யார்? BlackRock. 3வது பாகத்துக்காக காத்திருக்கீங்களா? டிஃபென்ஸ் செக்டாரில், மெடிக்கல், பிக் ஃபார்மாலாம் சொல்கிறோம்ல, அவங்களுடைய செக்டாரில் BlackRockனுடைய இன்வால்மெண்ட் என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கா? உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எவ்வளோ ஈஸியாக இதை நான் உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்குது. அந்த திருப்தியை திருப்பி எனக்கு நீங்கள் தரணும்னா உங்களுடைய கருத்துக்களால் மட்டும்தான் முடியும். பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் லைக்கை தட்டுங்களேன். 1 லட்சம் வியூஸ் போச்சுன்னா 1 லட்சம் லைக் வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது. அட்லீஸ்ட் 1 லட்சம் வர வேண்டாம், 50,000 லைக் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாமே. ஸோ இந்த ஒரு காணொளி ரொம்ப முக்கியமான காணொளி. மனித வரலாற்றில் இது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்களும் நினைச்சீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிரலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.